ஹாய் வீவர்ஸ், சாலிட்வொர்க்ஸில் இது வரைக்கும் நம்ம பேஸ் ஃப்ளான்ஜ், எட்ஜ் ஃப்ளான்ஜ் இதை பற்றி பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு என்ன டாபிக் பற்றி பார்க்கலான்னு, சாலிட்வொர்க்ஸ் ஷீட் மெட்டல் விண்டோ ஓப்பன் பண்ணிட்டோம். இப்போது ஷீட் மெட்டலில் இது வரைக்கும் நம்ம பேஸ் ஃப்ளான்ஜ் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு மைட்டர் ஃப்ளான்ஜு எப்படி யூஸ் பண்ணலாம், என்ன மாதிரி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பிளேன் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் பிளேன் செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்கெட்ச் யூஸ் பண்ணுவோம். ஸ்கெட்ச் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு மேலே சென்டரில் கிளிக் பண்ணி ரெக்டாங்குலர் ஸ்கெட்ச் க்ரியேட் பண்ணிக்கலாம். இதுக்கு டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா 150க்கு 150 கொடுத்துக்கலாம். 150 mm, வித்தில் பார்த்தீங்கன்னா 150 mm. ஸோ லென்த்து வித்து சேம் வேல்யூவே கொடுத்துப்போம். கொடுத்துட்டு இப்போ பார்த்திங்கன்னா ஷீட் மெட்டல் ஸ்கெட்சிலேருந்து ஷீட்டாக கன்வெர்ட் பண்ணிப்போம். ஸோ ஒரு ஷீட்டை ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துப்போம். அதுக்காக ஷீட்டை கன்வெர்ட் பண்ணிவிட்டு ஷீட் மெட்டலில் பேஸ் ஃப்ளான்ஜ் அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கலாம். பேஸ் ஃப்ளான்ஜில் திக்னஸ் 2 mm கொடுத்துப்போம். ஓகே கொடுத்துக்கலாம். ஸோ நம்ம இப்போது ஒரே ஆப்ஷன் யூஸ் பண்ணி ஒரு பாக்ஸ் க்ரியேட் பண்ணுறது எப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஒரு ஷீட் எடுத்துட்டோம். ஸோ இந்த ஷீட்டை நம்ம பாக்ஸ் ஷேப்பில் ஃபோல்டு பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன ஆப்ஷன் யூஸ் பண்ணணும்னா மைட்டர் ஃப்ளான்ஜ். ஸோ அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி தான் நம்ம பாக்ஸ் க்ரியேட் பண்ண போகிறோம். மைட்டர் ஃப்ளான்ஜ் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு நம்ம எந்த ஃபேஸில் ஸ்கெட்ச் க்ரியேட் பண்ணுறோமோ அந்த ஃபேஸை செலக்ட் பண்ணிக்கணும். அந்த ஃபேஸை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி நார்மல் டு ஸ்கெட்ச் கொடுத்தோம்னா அந்த ஃபேஸ் ஃப்ரண்ட்டில் வந்துடும். நெக்ஸ்ட்டு ஸ்கெட்ச் கொடுத்துட்டு லைன் கொடுப்போம். ஸோ ஒரு லைன் அப்ராக்சிமேட்டாக ஒரு லைன் க்ரியேட் பண்ணிக்கலாம். க்ரியேட் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டில் ஒரு லைன். ஸோ இதுதான் நமக்கு டாப்பில் ஃப்ளான்ஜ் க்ரியேட் ஆகும். ஸோ அது எப்படின்னு பார்த்துடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஃப்யூச்சரில் சேஞ்ச் பண்ணிப்போம். ஃப்யூச்சர் கிளிக் பண்ணிவிட்டு ஷீட் மெட்டலுக்குள்ளே போய்க்கலாம். ஷீட் மெட்டல் போனதுக்கப்புறம் மைட்டர் ஃப்ளான்ஜ் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கலாம். ஆட்டோமேட்டிக்காக ஃப்யூச்சர் க்ரியேட் ஆகிரும், ஃப்ளான்ஜு க்ரியேட் ஆகிரும். ஸோ நம்ம ரேடியஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணிப்போம். 2 mmக்கு டிஃபால்ட்டில் இருந்துச்சு. அதை நான் டிக் கொடுத்துட்டு ரேடியஸ் சேஞ்ச் பண்ணிட்டேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒன் சைடில் ஃப்ளான்ஜ் க்ரியேட் ஆன மாதிரி 4 சைடுமே க்ரியேட் ஆகிருக்கு. 4 எட்ஜையும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த எட்ஜு, இந்த ஃபோல்டிங்கான இந்த எட்ஜு, ஆப்போசிட் இதுவும் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணோடனே பார்த்திங்கன்னா 4 எட்ஜுமே பாக்ஸ் ஷேப்பில் க்ரியேட் ஆகிரும். ஸோ இதுதான் மைட்டர் ஃப்ளான்ஜில் ஒரே ஆப்ஷன் யூஸ் பண்ணி நம்ம க்ரியேட் பண்ணுறது. பாக்ஸ் ஷேப்பில் பாக்ஸ் க்ரியேட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சைடில் எக்ஸ்ட்ரா பெண்டெல்லாம் இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் நம்ம ட்ரிம் பண்ணணுன்னா அந்த சைடில் இருக்கிற ஆப்ஷனை நம்ம பாக்ஸை டிக் பண்ணிக்கணும். ஸோ அதை டிக் பண்ணிட்டோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக நான் ஃப்யூச்சர் க்ரியேட் ஆகும்போது ட்ரிம் ஆகிடும். ஸோ இதுதான் மைட்டர் ஃப்ளான்ஜ் ஆப்ஷனோட யூசேஜ். நெக்ஸ்ட்டு இதுலேயே ஃப்யூச்சர் எடிட் பற்றி பார்ப்போம். இதில் பார்த்திங்கன்னா கார்னரில் இந்த கேப் எனக்கு அதிகமாக வேணும், கம்மியாக வேணும் அப்படின்னா ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு பார்ப்போம். எடிட் ஃப்யூச்சர் கொடுத்துட்டு இதில் கீழே 0.25 இருக்குது பார்த்திங்களா, அதை விட இன்னும் கம்மியாக வேணும்னா 0.025 கொடுத்தோம்னா இன்னுமே கம்மியாக இருக்கும். அந்த கேப்பே நமக்கு அவ்வளோக்கா தெரியாது. ஸோ இந்த மாதிரி 4 சைடுமே சேஞ்ச் ஆகிரும். நெக்ஸ்ட்டு இதில் பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸில் டாப் ஃப்ளான்ஜோட லென்த்தை நம்ம இன்க்ரீஸு இல்லைன்னா டிக்ரீஸ் பண்ண போகிறோம். அது எப்படின்னு பார்ப்போம். மைட்டர் ஃப்ளான்ஜ் ரைட் கிளிக் பண்ணி அதில் ஸ்கெட்ச் இருக்கும். அந்த ஸ்கெட்சை எடிட் ஸ்கெட்சுன்னு கொடுப்போம். ஸோ இனிஷியலாக நம்ம ஸ்கெட்ச் பண்ணதை அதோட லென்த்தை மட்டும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ லென்த்து 18.73 இருக்குது. ஸோ நான் அதை 35 கொடுக்குறேன். 35 சேஞ்ச் பண்ணிட்டேன். சேஞ்ச் பண்ணிட்டு ஓகே கொடுத்து பார்ப்போம். ஓகே கொடுத்துட்டா டாப் ஃப்ளான்ஜு அதோட லென்த் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு இதை அன்ஃபோல்டு பண்ணி பார்க்கலாம். ஸோ டாப்பில் போனீங்கன்னா ஃப்ளாட்டன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி பார்ப்போம். ஃப்ளாட்டன் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா எல்லா ஃபோல்டிங் ஆப்ஷனும் ஸ்ட்ரெயிட்டாக மாறிடும். ஸோ இந்த ஃப்ளாட்டன் ஆப்ஷன் எதுக்காக அப்படின்னா நம்ம லேசர் கட்டுக்கு கொடுக்கும்போது, அதாவது இந்த ஷீட்டை நம்ம இப்படி கட் பண்ணால் தான் நம்ம
பாக்ஸாக ஃபோல்ட் பண்ண முடியும் அப்படின்னுக்காக இதை ஃப்ளாட் பண்ணி லேசர் கட் கொடுக்கணும். இனி வரப்போகிற வீடியோவில் லேசர் கட்டுக்கு எப்படி கொடுக்கறது, என்ன மாதிரி ஃபார்மேட்டில் கொடுத்தா லேசர் கட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். இந்த மாதிரி லைன்ஸ் எல்லாம் சென்டர் லைன்ஸ் எதுக்குன்னா, இப்போ நம்ம லேசர் கட்டில் மென்ஷன் பண்ணிட்டோம்னா இங்கே தான் நம்ம ஃபோல்டிங் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்ம லேசர் கட் கொடுக்கும்போது நம்ம மென்ஷன் பண்ணிடுவோம். ஸோ அது எப்படி கொடுக்குறதுங்கிறது நெக்ஸ்ட் வீடியோவில், இனி வரப்போகிற வீடியோவில் நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வேற ஒரு ஆப்ஷன் பற்றி பார்ப்போம். இந்த ஆப்ஷன் புரிஞ்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க.